வெல்கம் டு ஹசினாஸ் மேஜிக் ஆஃப் ஸ்பைசஸ். இன்றைக்கி நான் கட்டாய் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிஸ்கெட் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட்டு அரை கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும். நெய் ரொம்ப உருகி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி செமி மெல்டடாக இருக்கணும். அதாவது இந்த மாதிரி விஸ்க் வச்சு அடித்தா இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். நெய் உருகி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 10 to 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க. அப்போ கொஞ்சம் இந்த மாதிரி செமி மெல்டடாக இருக்கும். இப்போது இந்த நெய்யோட நம்ம அரை கப் அளவுக்கு சுகர் பவுடரை சேர்க்கணும். சுகர் சேர்க்கக்கூடாது, சுகர் பவுடர் தான் சேர்க்கணும். அரை கப் அளவுக்கு நெய்க்கு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா விஸ்க் அடிக்கணும். மெயின் வேலையே இதை நல்லா விஸ்க அடிக்கிறது தான். இது கையில் முடிஞ்சால் கையிலேயே நல்லா பெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி உங்கள்கிட்ட விஸ்கர் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. விஸ்கர் வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா ஃப்ராத்தியாக க்ரீம் மாதிரி இது ஆகிற அளவுக்கு நல்லா அடித்து விடுங்க. இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு மெயினான ஸ்டெப்பே இந்த சுகரும் இந்த கீயும் நல்லா அடிக்கிறது தான். இது மட்டும் கரெக்டாக நம்ம அடித்து வச்சிட்டோம்னாலே இந்த பிஸ்கெட் பாதி டன் தான். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸி தான் மற்ற வேலை எல்லாமே. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக அடித்ததுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாம் இதில் சேர்த்திக்கணும். இப்போது இதில் நான் ஒரு கப் அளவுக்கு, அதாவது அரை கப் அளவுக்கு நெய் எடுத்தோம். இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு. இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்க்குறேன். ரவை ரொம்ப மொத்தமாக இல்லாமல் கொஞ்சம் சன்ன ரவையாக தான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை கையிலையே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு விஸ்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கையிலேயே சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இதில் நம்ம முட்டை சேர்க்கலை, ஏலக்காய் தூள் எதுவும் சேர்க்கலை, வெண்ணிலா எசன்ஸ் எல்லாம் சேர்க்கலை. வேணும்னா வெண்ணிலா எசன்ஸும் ஏலக்காவும் சேர்த்திக்கலாம். பட் ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. இப்போது இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ட்ரையாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா மட்டும் கொஞ்சோண்டு பாலை நீங்கள் தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது மாவு நல்லா பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு. மாவு லூஸாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க, மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் மைக்ரோவேவில் பேக் பண்ணுறதுக்காக 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு நம்ம பிஸ்கெட் ஷேப் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி இதோட மிடில் இந்த மாதிரி தம் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துடுங்க. இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் லட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக இதை கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு மிடில் ஒரு தம் வச்சு இந்த மாதிரி இம்ப்ரெஸ் கொடுத்துடுங்க. இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு இம்ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இது மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு அது அப்படியே நிற்கிடும். இல்லாட்டி சும்மா மேலே வச்சோன்னா நல்லா பேக்காகி நல்லா உப்பி வரும்போது எல்லாம் கீழே உதிர்ந்துடும். அதனால தான் ஒரு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோ. இதே மாதிரி எல்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதே நீங்கள் கடாயில் கூட ஒரு அரை மணி நேரம் கடாயை கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடாயில் வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணலாம். நான் மைக்ரோவேவில் தான் பேக் பண்ண போகிறேன். கடாயிலையும் நான் பேக் பண்ணியிருக்கேன், ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போது இது மேலே கொஞ்சோண்டு பாதாம், முந்திரி, உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை இது மேலே நல்லா தூவி விட்டுடுங்க. தூவி விட்டுட்டு இப்போ இதை நான் மைக்ரோவேவில் ப்ரீ ஹீட் பண்ண மைக்ரோவேவில் 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 20 to 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ண போகிறேன். உங்கள் மைக்ரோவேவ் தகுந்த போல் டைமிங்கை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நான் 160 டிகிரியில் பேக் பண்ண போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக பேக்காக இருக்கும். நான் 20 மினிட்ஸ் டைம் செட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு 20 மினிட்ஸ்லேயே பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. பாருங்கள், பேக் ஆகிடுச்சு. இது வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் இது கொஞ்சம் நல்லா கூல் டவுன் ஆகட்டும். இப்போ இது நல்லா சூடாக இருக்கும். கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். சூடாக இருக்கும்போது இது கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக பேக் ஆகிருக்கு. ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக அப்படியே வாயில் வச்சு அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி, கரையிற மாதிரி, அந்த அளவுக்கு டேஸ்டியாக எம்மியாக அப்படியே கடையில் வாங்குகிற நான் கட்டாய் மாதிரியே இருக்குது. பாருங்கள், டெக்ஸ்டர் கூட அந்த மேலே விழுந்துருக்க கிராக்ஸ் கூட அப்படியே நான் கட்டாயோட அதே டெக்ஸ்டரில் ரொம்ப எம்மியாக இருக்குது.
மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி ஃபெயில் ஆகிற ஒரு பர்ஃபெக்ட் ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.